வெல்கம் பேக் டு தமிழ் ஃபுட் ரெசிபி. நான் செஃப் முருகன். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தி ரெசிபி தான் பார்க்குறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டைல் சிக்கன் செட்டிநாடு குழம்பு தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஈஸியாக வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு சூப்பராக ஸ்டெப் பை ஸ்டெப் மசாலாவை வறுத்து அரைச்சி நம்ம பண்ணியிருக்கோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் வச்சு நம்ம வந்து ஃப்ரை பண்ணுற ஐட்டத்தை வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். மல்லி வந்து 2 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் சில்லி 4, காஞ்ச மிளகாய் ஒரு 5. அது கூடவே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். மல்லியும் வரமிளகா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்துட்டு கொஞ்சம் என்ன பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை வந்துட்டு போட்டுட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு அடிஷ்னலாக வந்துட்டு அந்த மசாலாஸ்லாம் போடலாம். சோம்பு வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், ஒரு ஏலக்காய், ஒரு 2 பட்டை, ஒரு பட்டை 2 கிராம்பு இதையும் சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, இது எல்லாமே போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தெடுக்கிறோம். ஸோ இது சூப்பராக நல்லா வறுத்தாச்சு. இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதை வறுத்து வந்து அழகாக நம்ம அரைக்கிறதுக்காக ஆற வச்சுட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மூடி தேங்காவை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்துட்டு கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். ஸோ அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ இந்த தேங்காய் வந்து இந்த மாதிரி நல்லா ஃபுல் ட்ரை பண்ணிக்கோங்க. தேங்காய் வந்து திருவும் போது கொஞ்சம் ஈரம் இருக்கும். ஸோ அந்த ஈரம் போகிற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம்னா குழம்புல வந்து அந்த பச்சை வாசம் தேங்காய் வாசம் வராமல் நமக்கு நல்லா வந்துட்டு செட்டிநாடு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இந்த அளவு நீங்கள் வறுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ சூப்பராக வறுத்தாச்சு. இது அப்படியே வந்துட்டு இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம இப்போ அடுத்து சிக்கன் குழம்பு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த செட்டிநாடு சிக்கன் குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ 2 வரமிளகாய் தாளிக்கிறதுக்கு ஒரு இலையை 4 கிச்சு போட்டிருக்கேன். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை அழகாக அப்படி போட்டாச்சு. செட்டிநாடு சிக்கன் குழம்பு தான் நீங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது கூட வந்து பார்த்திங்கன்னா 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஸோ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கண்ணாடி பதம் வரணும். அந்த அளவுக்கு வந்து நம்ம அழகாக வதக்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்துருவோம். இதையும் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா கிண்டணும். நல்லா வதக்குங்க. ஸோ இஞ்சி பூண்டு போட்டு ஒரு 2 நிமிஷம் கிண்டியாச்சு. நல்லா வந்து பார்த்திங்கன்னா பச்சை வாசம் போய் நல்லா ஒரு அந்த இஞ்சி பூண்டோட மனம் வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி அது கூட சேர்த்துருவோம். இந்த தக்காளியை சேர்த்துட்டு அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதாவது ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனோட கம்மியாக வந்துட்டு கல் உப்பு நான் போட்டு இதை ஃபஸ்ட் நான் வதக்கிடுறேன். ஸோ இது வந்து இப்போ கொஞ்சம் வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். ஸோ இந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சுருக்க அந்த மசாலாவும் தேங்காயும் அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸோ தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து ஆல்ரெடி மசாலா ஃபஸ்ட்டு அரைச்சோம் இல்லைங்களா. ஸோ அரைச்சி வச்ச மசாலா பாருங்கள், வதக்கின மசாலா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு இதை ஃபுல்லுமே நம்ம வந்துட்டு இதில் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலாங்கிறதுனால வந்துட்டு நம்ம ரொம்ப நேரம் இதை வந்து கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. ஆனால் பட் லைட்டாக வந்துட்டு இது கூட அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். இதெல்லாம் போட்டுட்டு ஆல்ரெடி வந்துட்டு இந்த அரைச்ச தண்ணி கொஞ்சம் இருந்துச்சு இல்லைங்களா, ஜாரை கழுவி அதையும் இதில் சேர்த்துருங்க. இந்த தண்ணி ஊற்றுங்க, நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது. அடுப்பை ஏற்றி விட்டுட்டு நம்ம அரைச்சி போட்ட மசாலா பார்த்திங்களா அப்படியே நல்லா வந்து கொதித்து இந்த மாதிரி ஆயில் வெளியில் வரும்போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா
தண்ணி வந்து இதுக்கு நிறையா சேர்த்துறாதீங்க, கொஞ்சம் மசாலா திக்காக தான் இருக்கணும். தண்ணி எப்போ சேர்க்கணுங்கிறத நான் சொல்லுவேன் உங்களுக்கு, அப்போ சேர்த்தா போதும். அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு 750 கிராம் சிக்கன் எடுத்துருக்கோம், 3/4 கிலோ. அந்த சிக்கனை எடுத்து இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உப்பு, மஞ்சத்தூள், தயிர், இது 3 போட்டு அழகாக ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இதை எதுக்கு நம்ம ஊற வச்சு பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான் வந்துட்டு நம்ம பண்ணுறது. ஸோ மற்றபடிக்கு வந்துட்டு இதை எதுக்கும் ஊற வைக்கிறதுக்காக கிடையாது. இதை ஊற வச்சோன்னா சிக்கன் வந்து ரஃப்பாக இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அதுக்காக தான். ஸோ இப்போ வந்து நம்ம சிக்கனை ஆட் பண்ணிடலாம். இந்த தயிரில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி சிக்கனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் தயிரில் ஊற வைங்க. ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம வந்து கழுவ போகிறதில்ல, டைரெக்டாக தான் அதில் ஆட் பண்ணுறோம். ஸோ இந்த சிக்கனை வந்து பார்த்திங்கன்னா இப்போ இதை போட்டுட்டு ஸ்லோவாக வந்துட்டு மெதுவாக கிண்டி விடுங்க. இப்போ ஃப்ளேம் வந்து நார்மலாக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்கக்கூடாது, இந்த சிக்கனில் இருக்க தண்ணியே நமக்கு வந்துட்டு வரும். அதுலேயே வெந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த இதில் இருக்க மசாலா எல்லாமே சிக்கனை நல்லா அப்சர்வ் பண்ணி நமக்கு வந்து சாப்பிடும்போது நல்லா சிக்கன் வந்து ஜூஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்து அப்படியே ஸ்லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். சிக்கன் போட்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இதிலே பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம வைக்கும்போது எவ்வளோ டைட்டாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி எவ்வளோ வருது பாருங்கள், எல்லாமே சிக்கன்லேருந்து வர தண்ணி தான். நமக்கு குழம்பு எவ்வளோ தேவைங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் கழித்து தான் அதுக்கு தேவையான தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது வரையும் இதே இதில் சிக்கன் வேகட்டும். இந்த மசாலாவில் சிக்கன் வெந்துச்சுன்னா உங்களுக்கு மசாலா ஃபுல்லாகவே நல்லா இழுத்து நம்ம கிரேவி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், சிக்கன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வச்சு பார்த்திங்கன்னா கரெக்டாக 10 நிமிஷம் அந்த சிக்கன் போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா ஆகிடுச்சு. சூப்பராக வெந்திருக்கு, மசாலாவும் நமக்கு டைட் ஆகிடுச்சு. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ குழம்பு வேணுங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஆட் பண்ணணும். இப்போ வந்து ஏன்னா நான் வந்து 1 கப்பு இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு தான் வைக்கிறோம். ஸோ ஆல்ரெடி தேங்காய் வேறு வறுத்து வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சம் இது வந்து ரைஸுக்கு சாப்பிட்ற மாதிரி நம்ம இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த கிரேவியை நம்ம எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம். ரைஸ், இட்லி, தோசை, பரோட்டா, சப்பாத்தி, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இது நல்ல ஒரு கிரேவியாக இருக்கும். ஸோ இதை வந்துட்டு சூப்பராக இப்போது இந்த கிரேவியோடு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியோடு சேர்த்து இன்னும் கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருப்போம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கனுக்கு மட்டும் தான் போட்டோம் மேக்னேட் பண்ணும்போது. இப்போது இதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம், இந்த உப்பு. ஓகே, இப்போ இது வந்து கொதிக்கட்டும். கொதித்து நல்லா நமக்கு தேவையான அளவு அந்த சிக்கன் வெந்து சாஃப்டானதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்ச கோகோனட் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். அதுபோக இன்னொரு முக்கியமான இன்க்ரீடியன்ஸும் போட வேண்டியிருக்கு. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ பாருங்கள், சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்துட்டு சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுத்து. இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு பெப்பர் பவுடர் அப்படியே தூவணும். ஏன்னா இதை முன்னாடியே போட்டோம்னா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு கசக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் வந்துட்டு குழம்பு கொஞ்சம் ரெடியாகி வரும்போது இதை தூவிட்டு இப்போ நமக்கு இந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து மேக்னேட் பண்ணி வச்சு போட்டிருக்கோம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தேங்காய் ஊற்றி சும்மா ஒரு கொதிச்சா போதுமானது. ஸோ தேங்காய் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கொஞ்சம் ஜாரில் தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றியாச்சு. குழம்பு உங்களுக்கு இது போதுமானதாக பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 பேர் வந்துட்டு தாராளமாகவே சாப்பிட்லாம், அந்தளவுக்கு குவான்டிட்டி இருக்கும். இது ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்துட்டு மேலே கொஞ்சம் மல்லித்தூளை தூவிட்டு அப்படியே இறக்கி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு கொதிச்சு அந்த ஃபினிஷிங் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போது ஸோ நம்ம தேங்காய் ஊற்றி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 5 நிமிஷம் ஆகிடுச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் சூப்பராக குக் ஆகிருக்கு. நமக்கு பார்த்திங்கனாலே தெரியும் அந்த நமக்கு அப்படியே அந்த ஆயிலெலாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்து இப்படி தூவிடுங்க. இப்படி தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணி சாப்பிடுங்க. சூப்பர் வீடியோ பார்த்தீங்களா. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணி வச்சிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துடும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.